அப்போதான் நம்மை குறித்த ஒரு அறிவு இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து ஒழுக்கக்கேடான காரியத்திலிருந்து நம்ம வெளிய வர முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து எழுதுறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு சொல்றார். இப்போ சாதாரணமா ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கவங்கள ஒரு ஸ்கேவஞ்சர் வேலைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு போக சொன்னா, என் படிப்பு என்ன? என் தகுதி என்ன? என் குடும்பம் என்ன? என் அந்தஸ்து என்ன? எனக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரோடு நடந்து நான் பழகியிருக்கேன். அதனால இந்த சிற்றின்பங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால நீங்க உங்களுடைய சரீரத்தினாலும், ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்ன்னு சொல்லி எழுதுறார். ஒழுக்கக்கேடான காரியத்திலிருந்து விலகும்படியாக நீங்க இன்னைக்கு தீர்மானிக்கும் பொழுது, அடிமைத்தனத்துக்கு விலக்கி உங்களை காத்துக் கொள்வீர்கள்.